ஸோ லெசன் 4 வந்து எக்ஸ்டென்ஷியல் தெரப்பி. இந்த எக்ஸ்டென்ஷியல் தெரப்பி வந்து ஒருத்தர் ஃபார்முலேட் பண்ணாரு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இந்த ஆல்டீரியன் சைக்கோ தெரப்பி நம்ம முன்னாடி பார்த்தது இட் வாஸ் ஃபார்முலேட்டட் பை ஆல்டர் அப்படின்ற ஒரு சைக்கோ தெரபிஸ்ட்னால. பட் இந்த எக்ஸ்டென்ஷியல் தெரப்பின்றது வந்து இட்ஸ் this existential approach to counseling and psychotherapy are more directly and deeply linked to philosophy than any other perspective. ஸோ இது வந்து பேசிக்லி ஃபிலாசபி ரிலேட் ஆனது. ஸோ நிறைய ஃபிலாசபர்ஸோட ஐ மீன் ஐடியாஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அதெல்லாம் இன்வால்வ் ஆனது தான் இந்த எக்ஸ்டென்ஷியல் தெரப்பி. ஸோ இந்த பேர் எக்ஸ்டென்ஷியல் அப்படின்றதே நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்னா, நம்ம எதுக்காக எக்ஸிஸ்ட் ஆகுறோம், ஹியூமன்ஸ் எதுக்காக எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க, என்ன நோக்கம். ஸோ இட்ஸ் பேசிக்லி வந்து ஒரு ஃபிலாசபி பேஸ்ட் அண்ட் மோஸ்ட்லி இதுல நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட கனெக்ட் ஆகும். ஸோ ஃபிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் இன்டர்லிங்க். ஸோ பேசிக்லி இட்ஸ் பேஸ்ட் ஆன் தோஸ் கான்செப்ட்ஸ். ஸோ இங்க நம்ம என்ன பார்ப்போம்னா, தியோரிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷியல் அண்ட் ஜெசால் தெரப்பி, 4 ultimate existential concerns, specific techniques employed by existential therapist, and the scientific efficacy of existential therapy approaches. So இதுதான் நம்ம பார்க்க போறோம். Theoretical principles, the existential therapy of psychotherapy is based on existential philosophy and phenomenology. Phenomenology நம்ம அங்க பார்த்தது வந்து நம்மளோட லைஃப்ல எடுக்கிற முடிவுகள், அது வந்து நம்ம கரெக்டா எடுத்தோம்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், அந்த முடிவு எடுக்கலன்னா நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கும். 2 பாசிபிள் இது இருக்கு லைஃப்ல. எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 2 பாசிபிள் விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு வந்து நடக்கிறது, இன்னொன்னு வந்து நடக்காதது. அந்த ஃபிக்ஷன் அதான் நடக்காதது. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, த ஐஎம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தெரப்பி வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, ஐஎம் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஎம்னா நான் யாரு, இண்டிவிஜுவல் ஹியூமனோட எக்ஸ்பீரியன்ஸ், ஹூ ஆம் ஐ அப்படின்றத பேஸ் பண்ணியிருக்கு. ஆல்வேஸ் இன் த சர்வீஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் செல்ஃப் அவேர்னஸ் ஆர் செல்ஃப் டிஸ்கவரி. நம்ம யாரு, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்மளோட நோக்கம் என்ன, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. நம்மளை பத்தியே நம்மளுக்கு நிறைய தெரியாது. நம்ம ஒரு சிச்சுவேஷன் அண்டர்கோ பண்ண பிறகுதான் நான் ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் வந்துச்சு, நம்ம அதை ஃபேஸ் பண்ணி வந்துட்டோம்னா அப்பதான் தெரியும் நமக்கு இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கா, நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ணி வர முடியுமா. சில டைம்ல நம்ம சொல்லுவோம், நான்லாம் இந்த விஷயத்துக்கு அவ்வளோ அழுவன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லை அப்படி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் நம்மளோட இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத நம்மளே வந்து ஒரு செல்ஃப் அசஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த தான் வந்து ஐஎம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அக்சசிபிள் டு கான்சியஸ்னஸ். இது எல்லாமே கான்சியஸ்னஸ் பேஸ் பண்ணி தான். எதுவுமே வந்து அன்கான்சியஸ்னஸ் கூட லிங்க் ஆகிறது எதுவுமே கிடையாது. எவ்ரி திங் வந்து ஒரு கான்சியஸா இருக்கும் போது எடுக்கிற ஒரு முடிவு ஒரு கான்சியஸா இருக்கும் போது நமக்கு நடக்கிறது என்னவோ அதுதான். ஸோ இதுதான் வந்து இதோட பிரின்சிபல்ஸ். தென் வந்து டைமனோனிக். இந்த டைமோனிக்ன்றது இந்த டெமோனிக் மாதிரி இருக்கும், பட் கைண்ட் ஆஃப் அதுதான். இது வந்து என்ன சொல்றாங்க, நேச்சுரல் ஃபங்க்ஷன் விச் ஹஸ் த பவர் டு டேக் ஓவர் த ஹோல் பர்சன். பட் டெமோனிக் வேற. டெமோனிக்ன்றது பேய் பிடிச்சி சொல்றாங்க, தட் த டெமோனிக். டைமோனிக்ன்றது வந்து is any natural function which has the power to take over the whole person. It includes both positive and negative potential. Integrating the biological and natural demonic urge maximizes constructive and creative behavior. ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து கம்ப்ளீட்டா நம்மள ஆக்கிரமிச்சது அப்படின்னா அது வந்து டைமோனிக். இப்போ நம்ம எனிதிங் we can consider anything. நமக்கு வந்து நமக்கே தெரியாம சில சாமியார் கிட்ட போவோம். நம்ம வந்து சில பேர் வந்து கம்ப்ளீட்லி அடிக்டட் அண்ட் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இதை வந்து ஒரு டெமோனிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பேசுறது வச்சு அவங்க எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, they will which has the power to take over the whole person. அந்த ஹோல் பர்சனுமே வந்து அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி they will change over. இது வந்து பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவா இருக்கும். நல்ல விஷயங்கள் சொல்லி நம்ம மாறுறோம், கம்ப்ளீட்டா மாறுறோம் அப்படின்னா இட்ஸ் பாசிட்டிவ்.
அதர்வைஸ் த அதர் வே அரவுண்ட் இஸ் நெகட்டிவ். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஏர்ஜ் தான். இந்த பயாலஜிக்கல் அண்ட் நேச்சுரல் ஏர்ஜ் தான். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாவும் இது நம்ம பாசிட்டிவ் வேல இருந்துச்சுன்னா இட் மேக்ஸிமைசஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் பிஹேவியர். இது நம்மள வந்து நம்மள ஒரு ப்ரோக்ரசிவா கொண்டு போகும். அதர்வைஸ் இட்ஸ் அதர் வே அரவுண்ட். ஸோ நேச்சர் ஆஃப் ஆன்சைட்டி. யூஸ்வலி ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சைக்கோபேத்தாலஜி டிஸார்டர் அந்த மாதிரி டேர்ம் பண்ணுவோம். பட் இங்க ஆர்மே அப்படின்ற ஒருத்தர் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்சைட்டி இஸ் அ நார்மல் அண்ட் எசென்ஷியல் பை ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அது வந்து ஒரு நார்மல் தான், இது இட்ஸ் நாட் சம்திங் அப்நார்மல். நம்ம இந்த ஒரு ஆன்சைட்டினா பதட்டம், அந்த பதட்டம் வருது, we should explore it, experience it, engage it and redirect it to constructive activities. ஸோ இந்த பதட்டம் வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ இன்கேஸ் நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் என்னோட சின்ன குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னும் போது நான் ஆஃபீஸ் போயே ஆகணும், அங்க எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு, என் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை வீட்டுல, என்னோட மேட் வரல அப்படின்னா அப்ப வந்து ஒரு பதட்டம் வரும். சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து கரெக்டா முடிவெடுக்கணும். அதாவது அந்த ஆன்சைட்டியை வந்து நம்ம வந்து அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா மாத்தணும். சோ நம்ம என்ன பண்ணணும், அதர் ஆப்ஷன்ஸ் தேடணும். என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு டெம்பரவரியா ஒரு க்ரீச் மாதிரி அங்க விட்டுடலாமா, இல்ல என்னன்னு சொல்லிட்டு அதை தேடி அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி கொண்டு போனோம்னா அந்த பதட்டம் வந்து இட் ஹெல்பிங் அஸ் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ அதனால நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ், என்கேஜ் அண்ட் ரீடைரக்ட் டு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸ். இப்ப அது இல்ல அப்படின்னு நான் இப்போ அதையே அந்த பதட்டத்தையே ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு நான் என்ன பண்றேன், நான் வந்து ப்ரெசன்டேஷனும் ப்ரிப்பேர் பண்ணல, எதுவும் பண்ணல, போறேன்னா என்னன்னு தெரியல ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் விட்டுட்டேன். நான் கடைசி நேரத்துல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன்னா நத்திங் இஸ் கோயிங் டு அந்த நேரத்துல வந்து இட்ஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டிவ். ஐ எம் ஜஸ்ட் லூசிங் மை ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து அந்த பதட்டத்தை நம்ம எப்படி கொண்டு போறோம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றோம், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், என்கேஜ் பண்றோம்ன்றது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா மாத்தும். அதே சமயத்துல நியூரோட்டிக் ஆன்சைட்டி இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டு தி சிச்சுவேஷன். நியூரோட்டிக்னா இந்த டிஸார்டர்ஸ்ல வர ஆன்சைட்டி வந்து இட்ஸ் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட். இது வந்து யூஸ்வலி அதுதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் யூஸ்வலி ரெப்ரஸ்ட், டினைட் ஆர் அதர்வைஸ் அவாய்டட். இப்ப நம்ம ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம், அதை அப்படியே ரெப்ரெஸ் பண்ணி டினை பண்ணிடுவோம். நான் வரல, நான் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கல, வேற யாராவது வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தேடி அதை பண்ணி நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம்னா இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ். அதர்வைஸ் இட்ஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ அந்த மாதிரி ஆன்சைட்டி இருக்கக்கூடாது. நம்ம ஆன்சைட்டி வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம அதை கன்ஸ்ட்ரக்டிவா மாத்துறோம் அப்படின்றது தான் வந்து அவர் சொல்றாரு. நேச்சர் ஆஃப் ஆன்சைட்டி வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்னு. நார்மல் அண்ட் நியூரோட்டிக் கில்ட். ஸோ யூஸ்வலி கில்ட் வந்து எப்பவுமே இது கிடையாது, நம்மள டவுன் பண்ணிடும், நம்மள வந்து இது டவுன் ஆக்கிடும், நம்மளோட ப்ரோக்ரஸ் ஸ்லோ ஆக்கிடும் கிடையாது. கில்ட் வந்து இன்ஸ்பயர்ஸ் பீப்புள் டு ஆக்ட் இன் தாட்ஃபுல் அண்ட் கான்சன்ட்ரஸ் வே. கில்ட்ன்றது நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம இதுவா நினைச்சிருக்கோம், நம்ம தப்பு பண்ணலன்னு நினைச்சிருக்கோம், ஆனா நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன்ல புரியுது, ஓகே நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றது. நம்ம ஒரு சிச்சுவேஷனை கரெக்டா அசஸ் பண்ணாம நம்ம ஏதாவது ஒரு பேசியிருப்போம், வீட்டுல ஏதாவது பேசியிருப்போம் அம்மா கிட்ட, அப்ப வந்து நம்மளுக்கு தெரியாது இதுதான் சிச்சுவேஷன். பட் அதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்ச பிறகு we will feel, ஐயோ நம்ம வந்து இப்படி பேசியிருக்க கூடாது, நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம பேசிட்டோம் அப்படின்னும் போது அந்த கில்ட் வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம், நம்ம ஒரு கான்சியஸ வந்து எப்பவுமே தாட்ஃபுல்லா வச்சிருக்கோம். சும்மா அடுத்த டைம் ஏதாவது நடக்கும் போது இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நம்ம எதுனாலும் ரியாக்ட் பண்ணுமே ஒழிய நம்ம டைரக்டா ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து நார்மல் கில்ட். when functioning well it alerts us to what's ethically correct and guides us towards morally acceptable behavior. ஸோ இது வந்து நம்மள கரெக்ட் தான் பண்ணும், அடுத்த டைம் நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த சைக்கோபேத்தாலஜி ரிலேட்டட் கில்ட் அது வந்து என்னன்னா, இது வந்து நார்மல் கில்ட் கிடையாது, இட்ஸ் நியூரோட்டிக் கில்ட். ஸோ இது வந்து இந்த கில்ட் வந்து
நம்மள வந்து ரொம்ப டவுன் பண்ணிடும். இந்த ரொம்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண நம்ம நம்ம ரொம்ப இட் வில் லீவ் அஸ் இன்டு அ சிச்சுவேஷன் இன்டு டிப்ரெஷன் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயிடும். சோ அந்த மாதிரி கில்ட் வந்து நம்ம எப்பவுமே அந்த அளவுக்கு எடுத்துட்டு போக கூடாது. வி ஷுட் ப்ராசஸ் கில்ட் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே. ஸோ இந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்டென்ஷியல் ஃபிலாசபி அண்ட் தெரப்பி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. தென் இந்த எக்ஸ்டென்ஷியல் தெரபிஸ்ட் வந்து கிளையன்ஸை எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க, அவங்களோட கன்சர்ன்ஸை எப்படி கையாளுவாங்க அப்படின்றது வந்து ஒரு அவங்க 4 கன்சர்ன் இருக்கு. மோஸ்ட்லி வந்து கிளையன்ஸோட கன்சர்ன் வந்து இதுவா தான் இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு தெரப்பின்னு வராங்கன்னா this would be the concerns அப்படின்றது வந்து அவங்க ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து யூஸ்வலி டெத் வந்து இட்ஸ் a simple part of the reality of life. Simply part of the reality of life. Everyone is going to face death. Okay. ஸோ நம்ம வந்து அதை வந்து யாருமே அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அந்த ஒரு இதை வந்து ரியாலிட்டியை வந்து புரிய வைக்கணும் கிளைண்ட்ஸ்க்கு. இன்கேஸ் இஃப் தே ஆர் ஒரு டெத்னால ஒரு யூஸ்வலி இந்த ஏஜ் பீப்புளுக்குலாம் இந்த டெத் பத்தின பயம் வந்து அதிகமா இருக்கும். அவங்களோட பியர்ஸ் எல்லாம் யூஸ்வலி அவங்க எல்லாம் இறக்குறாங்க அப்படின்னும் போது, ஏன்னா எங்க அம்மாக்கு இருக்கு, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் அவங்க இறக்கும் போது தே வில் பி அவங்களுக்கு அந்த டெத் பத்தின ஒரு இதுவாயிடும், அவங்க டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்களோட வயசுல இருக்கவங்க இறக்கும் போது அந்த ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ வந்து அவங்களுக்கும் தெரியும் இதுதான் ரியாலிட்டி அப்படின்றது. பட் அதை அண்டர்கோ பண்ணும்போது தான் தி வில் பி டிப்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு கிட்ட பேசி நம்ம புரிய வச்சு இதெல்லாம் நேச்சுரல் தான், யூ லிவ் த லைஃப். நம்ம இப்போ கரண்ட் மூமெண்ட் எப்படி இருக்குமோ வி ஷுட் லிவ் இட் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசணும். யாராவது ஒருத்தவங்க டைரக்ட்லி ஃபேஸ் த டெத், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க, ஒரு உயிர் போற சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த டெத்தோட ஆன்சிட்டி வந்து ஆப்வியஸ். அவங்களுக்கு வந்து எப்பவுமே மரணத்தை பத்தின அந்த பதட்டம் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு மேபி அவங்க ஒரு கார்ல போகும்போது அப்படி ஆயிருந்தா கார்ல போறதுக்கே கூட பயப்படலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரப்பி கொடுக்கும்போது பேசி தென் வி நீட் டு எல்லாருக்குமே அப்படி நடக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு அவங்க அப்படிதான் இருப்பாங்க, விட்டுடணும். அந்த விட்டுட்டு தென் அப்புறம் போக போக அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். இது வந்து ஒரு டைம் நடந்துருச்சுன்னா எல்லா டைமும் நடக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொன்னு என்னன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, the purpose of facing death for existentialist is to experience life more deeply and fully. ஒருத்தவங்க டெத்தை ஃபேஸ் பண்ணோம்னா அந்த டெத்தை எப்ப ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா லைஃப் ஃபுல்லி அண்ட் டீப்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த அப்புறம் வந்து டெத்தை ஃபேஸ் பண்ணாதான் அது பர்பஸ் இருக்கு. நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமே டெத்தை நோக்கி போறோம் அப்படின்போது யூஸ்வலி இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கான இதை சொல்லலாம் நம்ம. ஸோ லைஃப் வந்து மோர் டீப்லி அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகுதான் அந்த டெத்தை ஃபேஸ் பண்ணுன்றது கட்டத்துக்கே போகணும் அப்படின்றது. தென் வந்து ஃப்ரீடம் வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் கண்டிஷன் ஆஃப் லைஃப். ஸோ ஃப்ரீடம்ன்றது வந்து எப்பவுமே நமக்கு எல்லாருக்குமே வேணும். நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கணுன்றதுக்கு வந்து நம்மளுக்கே தெரியும். அப்பதான் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளோட தேவைகள் என்ன, நமக்கு என்ன முடிவெடுக்கணும், நம்மளோட வெல்ஃபேர் என்ன, நம்மளோட ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து அப்பதான் வந்து நடக்கும். அதர்வைஸ் வந்து இட் டசன்ட் அக்கர். பட் அட் த சேம் டைம் ஃப்ரீடம் இருக்குன்னா இட்ஸ் அ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. இப்ப பிரிட்டிஷ் போயிட்டாங்கன்னும் போது அப்புறம் யார் பார்த்துக்கணும், we should take care of that. அதுக்கு முன்னாடி they were handling it. So personal responsibility comes with freedom comes with powerful personal responsibility. Powerful direct implication இருக்கு ஃப்ரீடம்க்கு. ஸோ இது என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, யூ அண்ட் யூ alone are the author of your experience. நீங்க மட்டும்தான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பொறுப்பு. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்கோ பண்ணிட்டு ஒரு உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு இதுக்கும் நீங்க எடுத்த முடிவுகள் தான் காரணம். ஏன்னா இஃப் யுவர் ஃப்ரீடம், நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குன்னும் போது
அந்த முடிவை எடுத்துட்டு நம்ம மத்தவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. யூ ஆர் த கம்ப்ளீட் ஆத்தர் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஐசோலேஷன் எப்பவுமே வந்து ஒரு தனிமை அப்படின்றதும் வந்து ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும் ஹியூமன்ஸ்க்கு. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன சொல்றாங்க, வி என்டர் லைஃப் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் பீயிங் அண்ட் வி டேக் லீவ் ஃப்ரம் லைஃப் அலோன். ஸோ நம்ம தனியா தான் வரோம், தனியா தான் போறோம். நம்ம யார் கூடயும் வரல, யார் கூடயும் திரும்ப போகும்போது யாரும் நம்ம கூட வர்றதில்ல. The practical interpersonal problem faced by most of us is a problem of isolation versus fusion. ஸோ இந்த இன்டர்பர்சனல் இஷ்யூஸோட வரவங்களுக்கு என்னன்னா, தனியாவும் இருக்கிறது கஷ்டமா இருக்கும். அதே சமயம் மத்தவங்களோட மிங்கிள் ஆகுறதும் கஷ்டமா இருக்கும். ஸோ அத வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம்னா, இது வந்து என்ன ஆகுது, இந்த தனிமைல இருந்து வெளியில வரதுக்கு என்ன ஆகுது, எக்ஸ்டென்ஷியல் அலோன்னஸ் கேன் காஸ் us to cling to whatever potential love object may be in our vicinity, often with less than 43 பேஜ் நம்பர் இருக்கு, less than desirable outcomes. லெஸ் தென், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அலோன்னஸ் போக்கிக்கிறதுக்காகவே நமக்கு நம்மளோட ரேடியஸ்க்குள்ள என்ன, இப்போ ஒருத்தவங்க யூஸ்வலி ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால அதை ஓவர் கம் பண்ணி வர முடியாது அந்த அலோன்னஸ். யூஸ்வலி லவ் ஃபெயிலியர் ஆனவங்க சில பேர் வந்து திரும்ப கமிட் ஆகவே மாட்டாங்க. பட் சில பேர் வந்து டக்குன்னு கமிட் ஆயிடுவாங்க. அந்த கமிட் ஆகவே மாட்டாங்கிறது அந்த அலோன்னஸ் வந்து அவங்க எம்ப்ரேஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வரதுக்கான தைரியம் வந்துடும். பட் அதை வர முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஒரு நம்ம சர்க்கிள்குள்ள, நம்ம ரேடியஸ்குள்ள என்ன யாரு இருக்காங்களோ டக்குன்னு அவங்க அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஈவன் தோ அவங்க அந்த ரொம்பலாம் அது லாஸ்ட் டைம் இப்படி நடந்தது, வி ஷுட் அதை இது பண்ணோம், நம்ம அசஸ் பண்ணோம், ஏன் நடந்தது, அந்த புரிதல்லாம் இருக்காது அவங்களுக்கு. அந்த டைம்ல அந்த லோன்லினஸ் வந்து வெளியில வரணும். ஸோ அதை வந்து அதனால அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், அதோட முடிவு, அதை பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ தே வாண்ட் டு சிம்பிளி கம் அவுட் ஆஃப் த லோன்லினஸ். ஸோ இதை வந்து சொல்றாங்க. அப்புறம் மீனிங்லெஸ்னஸ். The classic existential crisis occurs when an individual faces the question, what is the meaning of my life? ஸோ எப்பவுமே வந்து யூஸ்வலி இந்த டிப்ரெஷன்ல இருக்கவங்க வந்து என்னோட லைஃப்க்கு மீனிங்கே இல்லை. மோஸ்ட்லி இந்த பிஎஸ்டிடி, பிடிஎஸ்டி, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ல இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னும் போது என்னோட லைஃப்ல மீனிங்கே இல்லை அப்படின்றது வந்து அவங்க எப்பவுமே அவங்க ஃபேஸ் பண்றது. ஸோ டோல்ஸ்டாய், ஸோ இந்த தெரப்பி வந்து நிறைய பேர்னால ஃபார்முலேட் ஆகுது. டோல்ஸ்டாய் வந்து என்ன சொல்றாருன்னா, லைஃப் ஹஸ் நோ இன்னரண்ட் மீனிங், யூ ஃபைண்ட் மீனிங் இன் அன் அப்பேரண்ட் மீனிங்லெஸ் வேர்ல்ட். ஸோ ஆக்சுவலி லைஃப்ல ஒருத்தருக்கும் மீனிங் அப்படின்றது கிடையாது. நம்ம தான் நம்ம மீனிங்கை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மீனிங்லெஸ் வேர்ல்ட்ல நம்ம தான் வி ஷுட் ஃபைண்ட் அ மீனிங். ஸோ மீனிங் வந்து குட் பி ஃபவுண்ட் த்ரூ ஆல்ட்ரிசம். ஆல்ட்ரிசம்ன்றது நம்ம போன செமிஸ்டர்ல படிச்சோம். இட்ஸ் செல்ஃப்லெஸ்ஸா ஹெல்ப் பண்றது, அண்ட் டெடிகேஷன் டு காஸ், ஏதாவது ஒரு காஸ்க்காக ஒர்க் பண்றது, அண்ட் கிரியேட்டிவிட்டி, ஹெடோனிசம், அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இதுலலாம் வந்து நம்ம மீனிங்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ். ஸோ இந்த தெரப்பியில மோஸ்ட்லி வந்து செல்ஃப் அவேர்னஸ் தான் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. அதுதான் வந்து சென்ட்ரல் டு எக்ஸ்டென்ஷியல் தெரப்பி, விச் இன்க்ளூட்ஸ் ரீஇன்வென்டிங், ரிவைசிங் அண்ட் அப்டேட்டிங் ஆர்செல்ஸ். ஸோ நம்மளை எப்படி ரீஇன்வென்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட மேலடப்டிவ் ப்ராக்டிசஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதை எப்படி ரிவைஸ் பண்ணலாம், நம்ம எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து சென்டர். The clientோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு கெட் ரீகனெக்டட் அண்ட் ஃபுல்லி என்கேஜ் இன் ப்ராசஸ். ஸோ நம்ம கிளையண்ட் தான் வந்து அவங்க தான் அதை நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பட் தே ஷுட் ஒன்லி கெட் ரீகனெக்டட் அண்ட் ஃபுல்லி என்கேஜ் இன் த ப்ராசஸ். The foundation of extension therapy is the human contact between you and your client அப்படின்னு சொல்றாங்க. As a therapist, you are completely responsible for your behavior within the therapy session. So தெரபிஸ்டும் அவங்கள பத்தின ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும். ஸோ அவங்களோட பிஹேவியருக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றாங்க.
ஸோ பியாண்ட் தெரப்பி ரிலேஷன்ஷிப் யோர் ஃபோக்கஸ் இஸ் பிரைமரி ஆன் ஃபீட்பேக். ஸோ நம்ம வந்து தெரப்பி மட்டும் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, நம்ம ஃபீட்பேக்கும் வந்து கொடுக்கணும். நம்ம சொல்லி ஜஸ்ட் தெரப்பி மட்டும் கொடுத்துட்டு அவுட்கமே இல்லைன்னா இட்ஸ் நோ பர்பஸ். ஸோ ஃபீட்பேக்கும் இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த இன்னும் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும், அந்த மாதிரி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபீட்பேக் வந்து அவங்க கன்ஃபரண்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி மோஸ்ட்லி கன்ஃபரண்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து அசஸ்மெண்ட். இதுல வந்து எக்ஸ்டென்ஷனல் தெரபிஸ்ட் டு நாட் பிலீவ் இன் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். அவங்க வந்து பெருசா அசஸ்மெண்ட் பத்தின அந்த நம்பிக்கை எல்லாம் பெருசா அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா வந்து அவங்க அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் not only useless but also might be considered anti-therapeutic and even unethical because they detract from the human encounter. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன ஹியூமன்ஸ் பதில் சொல்றாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களோட இது வந்து இருக்கும், தெரப்பி வந்து இருக்குமே தவிர. ஸோ அசஸ்மெண்ட் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலை இந்த எக்ஸ்டென்ஷனல் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓவரால் த எக்ஸ்டென்ஷனல் தெரபிஸ்ட் லுக்ஸ் ஃபார் நியூரோட்டிக் ஆன்சைட்டி. ஸோ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்சைட்டி, கில்ட், அவாய்டன்ஸ், டினையல் அண்ட் அதர் சைன்ஸ் ஆஃப் pathology to guide the therapeutic encounter. இதெல்லாம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து கேள்விகள் வேணா கேட்பாங்க. The therapist may use specific questions oriented toward existential ultimate concerns to enhance client self-awareness and promote personal discovery. ஸோ என்ன மாதிரி கேள்விகள் கேட்பீங்கன்னா, what do you want, what are you experience feeling right now, who are you, what do you want to say right now, where do you feel that in your body, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் அசஸ்மெண்ட்ன்றது as such வந்து they don't support assessments. So this is the end of lesson 4 as well. Thank you. I'm stopping the recording.